ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ வந்து மீன் பிரியாணி எப்படி போடலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கல் உப்பு மஞ்சள் தூளை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மீன் பிரியாணி வந்து கவுச்சி அடிக்காமல் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். மீன் நிறையா இருக்கிறதுனால தனித்தனியாக மசாலாவை போட்டு நம்ம கலந்து அதுக்கப்புறமா நம்ம மீனை போட்டு அதில் எடுத்தோம்னாக்கா எல்லாத்துலேயும் உங்களுக்கு மசாலா வந்து கரெக்டான அளவு வந்துடும். இஞ்சி பூண்டு, எலுமிச்சம்பழம், சிக்கன் 65 மசாலா, கறி மசாலா, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி அந்த மீனை வந்து வச்சாச்சு, ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 கிலோவுக்காக கம்மியாக பல்லாரி வெங்காயம், மல்லி புதினா வந்து இந்த அளவே போடுங்க. தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவில் எண்ணி பாருங்க தெரியும். பிரியாணி அரிசியில் ஆக்கினாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 24 கேரட்டு பிரியாணி அரிசி வாங்கிக்கோங்க. கோல்டு வின்னர் நான் வாங்கியிருக்கேன். 1/2 லிட்டரில் கொஞ்சம் தான் நான் மிச்சம் வச்சுருந்தேன். பாக்கி எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து பொன் முருகலாக வறுத்து எடுத்துக்கணும். பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பொன் முருகலாக வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிறது தான். அதுதான் மெயினாக என்னது. எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் மீனை வந்து வெங்காயம் பொரித்த சட்டியிலையே போட்டு பொரித்து எடுத்துட்டேன். தனியாக பொரித்து எடுத்துருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். மீனை பொரித்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு, தயிர், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இந்த தண்ணியிலே ஊற்றி நம்ம கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமே நம்ம பொரித்து வச்சுருக்கிற மீனை வந்து அது உள்ளார போட்டுடணும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன், ஏன்னா கவுச்சி அடிக்கும் மீன் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து அதில் போட்டிருக்கேன். மீன் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா போடுங்க, முன்னாடியே போட்டுறாதீங்க. மீன் கொதித்ததுக்கப்புறமே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அந்த மீனெல்லாம் எடுத்துருங்க. எந்த பிரியாணி போட்டாலும் தண்ணி நல்லா கொதித்து எண்ணெயை வந்து வெளியாக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த பிரியாணி போட்டாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொதித்து எண்ணெய் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசி களைஞ்சி போட்டிங்கனாக்கா அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக போயிடும். எண்ணெய் வெளியே வந்ததுக்கப்புறமா அரிசி களைஞ்சி போடுங்க. அதுக்கப்புறமா தம்மில் போட்டதுக்கப்புறமே மீனை வந்து சோற்று மேலே நம்ம பரத்தி வச்சாச்சு. பரத்தி வச்சுட்டு பிரியாணி ரெடி. அவ்வளவுதான். பிரியாணி வந்து கொஞ்சம் ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடிக்கடி பிரியாணி போடுறதுனால எனக்கு பிரியாணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மீன் வந்து கொஞ்சம் பொரிய பத்தலை. நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்ல அந்த மீனை வந்து மறுபடிக்கு நம்ம மசாலா தடவி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருந்தா மீன் பிரியாணி வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ சோறு சூப்பராக இருந்துச்சு. மீன் வந்து கொஞ்சம் மசாலா பத்தாமல் போயிடுச்சு, ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்ல அதனால். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.